பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. ஆதி திராவிட வகுப்பு சார்ந்த மாரியப்பன் பழங்குடியின பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் அவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு வீட்டுமனை பட்டா வழங்க மறைமுக வேலைகளை செய்து வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பாக்கம் ஊராட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரனும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் பல்லவியின் கணவர் சீனிவாசன் என்கின்ற குற்றச்சாட்டு பலமாக எழுதுகிறது. பெரும்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்து வரும் மாரியப்பன் 2023ஆம் ஆண்டு வரை ஊராட்சிக்கு வீட்டு வரி செலுத்தி வந்திருக்கிறார். மாரியப்பன் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க 2025இல் தாசில்தார் தடையில்லா சான்று வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பல்லவியின் கணவர் சீனிவாசன் தூண்டுதலில் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் தலையீட்டில் 18 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் குடிசை வீட்டுக்கு 2023 வரை வீட்டு வரி செலுத்தியும் தற்போது ஆன்லைன் வீட்டு வேலை வரி ரசீது வழங்க ஊராட்சி மன்றம் மறுக்கிறது என்றால் ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு வீட்டு மனை பட்டா கிடைத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் செயல்படுகிறது. பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற நிர்வாகம் இந்த கலியுகத்தில் குடியிருப்பு வீட்டுக்கு மின்விளக்கு இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்கில் வசித்து வரும் அவல நிலை செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பாக்கம் ஊராட்சியில் உள்ளது. குடியிருப்பு வீட்டுக்கு பட்டா இன்றி அவதி உறும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாரியப்பனுக்கு இனிதாவது ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குமா? நன்றி. என் பேர் மாரியப்பன். என் சொந்த ஊர் கூடப்பாக்கம். எங்கள் ஊர் பஞ்சாயத்து பெரும்பாக்கம் பஞ்சாயத்தில் சேர்ந்தது. இது 2008 நாங்கள் ஒரு வீடு கட்டி குடும்பம் பண்ணின்னு இருக்கிறோம். எங்களுக்கு நான் லவ் மேரேஜ் பண்ணி ஜாதி விட்டு ஜாதி ஏற்றதுனால எனக்கும் வார்டு நம்பர் வீட்டுக்கும் ரொம்ப ஒரு 30-40 வருஷமாக பிரச்சனை. அங்கேருந்து நாங்கள் அங்கே வந்துட்டோம். அப்படி இங்கே வந்தோம். ஆனால் எங்களை வாயறதுக்கு விட மாட்டாங்க. எல்லா பொறுப்பும் இருந்து எங்களுக்கு ஒரு வீட்டு வரி பில்லு கொடுக்கறதுக்கு தலைவர் யோசிக்கிறாரு. 2023 இதே தலைவர் மேனுவல் பில்லு கொடுத்துருக்குறாரு. ஆனால் இப்போ ஆன்லைன் பில்லு கேட்டாக்கா நான் கேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நைட்டில் படுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. பாம்பு எல்லாமே போகுது. அதனால படுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது. பட்டா கொடுக்குறத தாசில்தார் போயிட்டு ப்ரொபோசல் போட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து மறுபடியும் அந்த ப்ரொபோசல் மறுபடியும் போட்டு இப்போ பட்டா கொடுக்குற ரேஞ்சில் கேட்டாக்கா எல்லாருக்கும் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் எங்களுக்கு எப்போ கொடுத்துருக்கணும் அந்த பட்டாவை. ஆனால் தாசில்தார் ஆஃபீஸில் வச்சுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா கொடுக்கல, வீட்டு வரி பில்லாம் கொடுக்கல. கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப நைட்டில் தூங்குறதுக்கே பயமாக இருக்குது. வலி வயசில் தான் குடம் பண்ணுறோம். வீட்டில் தான் குடம் பண்ணிக்கின்னு இருக்குது.